நம்ம வீட்டுக்குன்னு மொத செடி வாங்கும்போதே ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அது மாரி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க வீட்டுக்கு வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் ஏதாவது ஒரு மரம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நாங்கலாம் பேசிட்டு இருந்தோம். அப்பா சொன்னாங்க, "ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வைக்கிற மரம்லாம் வாங்கி வைக்காத. ஃபர்ஸ்ட்டு ஒரு பூச்செடி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மரம் வாங்கி வை" அப்படின்னாங்க. சரி ஓகே எல்லாம் திடீர்னு பேசிட்டு இருந்தோம். சரி அப்படியே போற வழியில அப்படியே வாங்கிருவோமே அப்படின்னு டக்குன்னு அப்பவே உடனே கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் செடி, ஒரு கொய்யா மரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு திராட்சை கொடி அது வந்து அவர் செலக்ட் பண்ணாரு. ஆளுக்கு ஒரு ம விஷயம் செலக்ட் பண்ற மாரி, நான் வந்து ரோஸ் செடி செலக்ட் பண்ணேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யா மரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து லெமன் எலுமிச்சம்பழ மரமும் ஒண்ணு எடுத்தோம். சரி அது வந்து எதுவுமே இல்ல. எத வச்சாலும் அம்மா வீட்ல இந்த கோழி, ஆடெல்லாம் இருக்கிறனால காப்பாத்தி கொண்டு வரவே முடியல. லாஸ்ட் வீக் கூட அம்மா வீட்டுக்கு ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சோம். அதுவும் ஆடுலாம் கடிச்சிருச்சு. சரி பரவால்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு போவோமே அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷங்க. நம்ம வீட்டுக்கு ரோஸ் செடி வாங்கிட்டு போறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவரோட ஆசைக்கு அவர் வந்து திராட்சை கொடி வைக்கணும்னாரு. அது வளருமா வளராதான்னு தெரியலங்க. இருந்தாலும் திராட்சை கொடி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி ஓகே ஆளுக்கு ஒரு செடி, ஆளுக்கு ஒரு மரம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களோட ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வளரும் அப்படிங்கிறது நம்பிக்கையில கொண்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.